ஓ. சொல்லுங்கம்மா, என்ன சொல்லணும்? சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன? சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னாக்கா, இப்போ அதான் நம்ம யூஸ் பண்ற சோசியல் அப்ளிகேஷன்ஸ் மீடியா எல்லாமே தானுங்கம்மா. சோஷியல் மீடியா மீன்ஸ் அதான் ஜென்ரலா எல்லாரும் என்ன ஆப் யூஸ் பண்றாங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஓகே யூடியூப், இது எல்லாமே சோஷியல் மீடியா தான். ஓகே. ஆக்சுவலி அதுல நம்ம மார்க்கெட்டிங் பண்றதா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். வேற என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு சோசியல் மீடியால? சோஷியல் மீடியால பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ் இருக்கு. அதான் மேம் ஃபேஸ்புக், தனுஷ்ராஜு இன்ஸ்டா, நீங்க வாட்ஸ்அப். சொல்லுங்க பாப்போம். ஓகே. வேற சோ நம்ம வந்து ஒரு பிளேஸ்ல வந்து நம்மளோட போஸ்ட் எல்லாம் ஷேரிங் பண்ணிக்கிறோம் மத்தவங்க கிட்ட. அதாவது நம்ம சோசியலா வந்து நிறைய பேர் கிட்ட லிங்க் பண்றோம். ஒரு கம்யூனிட்டி மாதிரி வந்து நம்ம வந்து பீப்புள் கிட்ட வந்து என்கேஜ் ஆகுறோம் அப்படின்னா அந்த பிளேஸ் தான் வந்து சோசியல் மீடியா. ஓகேங்களா? ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு சோசியல் மீடியால. மெயினா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக்கோட சேர்ந்தது தான் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது. கூகுளோட சேர்ந்தது யூடியூப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. குவாரா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குவாரா அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல வந்து கம்யூனிட்டிஸ் நிறைய கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுல கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். பின் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் இப்ப ஃபேஸ்புக் எல்லாம் எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க? மோஸ்ட்லி ஃபேஸ்புக், ஆட் யூடியூப் ஓகே. அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ இருந்தா தானே அவங்க ரன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அங்கேயே வந்து மார்க்கெட்டிங் தான் மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ லிங்க்டின் கூட ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். ஓகேங்களா? ஸோ பீப்புள்ஸ் வந்து நிறைய போய் அங்க ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க அவங்களோட கேரியருக்கு பார்க்குறாங்க. இல்ல அவங்க வந்து ப்ரொஃபஷனலா ஏதாவது ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லிங்க்டின்ல ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபேஸ்புக் அக்கவுண்ட் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க? எங்க இருக்குமா ஃபேஸ்புக் அக்கவுண்ட் இருக்கு? ஓகே. நானும் வச்சிருக்கேன் மேம். ஃபேஸ்புக் ஓகே. தனுஷ்ராஜ் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா? ஃபேஸ்புக் வச்சிருக்கீங்களா நீங்க? இருக்கு மேம். ஃபேஸ்புக் அக்கவுண்ட் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வச்சிருப்பாங்க இல்லையா? ஓகே. ஸோ ஃபேஸ்புக்ல எப்படி வந்து மார்க்கெட்டிங் நடக்குது? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ஃபேஸ்புக்ல பிசினஸ் பேஜ் ஓபன் பண்ணி இது பண்றோமா அதுல? ஓகே. ஆட்ஸ் கிரியேட் பண்றது மூலமா மார்க்கெட்டிங் பண்றீங்க. ஓகே. மார்க்கெட்டிங் பண்றோம். அத தவிர வேற எப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் நடக்குது? மேம் இப்போ ஒருத்தரா வந்து சொல்லி மேம் அதான் அந்த பிசினஸ்ல வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ற மூலியமா மேம். ஓகே. வேற?
Facebook இ-காமர்ஸ் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் Facebook மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து நீங்க Facebookல வந்து லைவா வந்து வெபினார் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு மார்க்கெட்டிங் தான். ஜஸ்ட் ஒரு வெபினார் மாரி கண்டக்ட் பண்ணி லீட்ஸ வந்து நீங்க ஜெனரேட் பண்றது. அதுவும் ஒரு வகையான மார்க்கெட்டிங் தான். Facebookலயே நெறைய கம்யூனிட்டீஸ் கிரியேட் பண்ணி, அதுல வந்து நெறைய ஃபாலோவர்ஸ் எடுத்து, அதுல மார்க்கெட் பண்றது, அதுவும் ஒன் வே ஆஃப் மார்க்கெட்டிங் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி Facebookல நெறைய வேஸ்ல வந்து மார்க்கெட்டிங் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு Facebook இருக்குன்னா, அதுல ஹோம் பேஜ் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இதுல வந்து வீடியோஸு, இது வந்து மார்க்கெட் பிளேஸ். ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து இ-காமர்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இப்ப நீங்க ஆ உங்களோட ஹோமுக்கு போனீங்கன்னா, அதுல உங்களோட ஃபீட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீட்ஸ்ல வந்து இதுல வந்து நீங்க ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இங்க பாருங்க ஸ்பான்சர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இன்ட்யூட், மெயில்ஷிம்ப், ஸ்பான்சர்ட் இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த ஃபீட்லயே நீங்க ஒரு சில போஸ்ட் வந்து உங்க ஃபாலோயர்ஸ் இல்லாட்டி உங்க கூட கனெக்டடா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து லைக் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி அந்த போஸ்ட் வந்து அவங்களே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்கானிக்கா வரும். ஒரு சிலது வந்து ஆட்ஸ் மூலமா வரும். அது 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 அதே மாதிரி ஈவன் நம்ம Googleலயும் பார்த்தோம் இல்லையா? ஸ்பான்சர் அப்படின்ற கேஸ்ல வந்து ஆட்ஸ் ரன் பண்ணும்போது வரும் அப்படின்னு. ஸோ அதே மாரி Facebookலயும் நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸ்பான்சர்ட் ரீல்ஸ் ரீல்ஸ் மூலமாவும் நெறைய ஆட்ஸ் வந்து ரன் பண்றாங்க. அதாவது மார்க்கெட்டிங் நடக்குது நெறைய. ஸோ இதெல்லாம் பாருங்க ஸ்பான்சர்ட்ன்னு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து Facebookல வந்து ஜாஸ்தி ரீச் வந்து Facebook ஆட்ஸ்க்கு தான் இருக்கும். Voodoo பிசினஸ் ஷோ இதெல்லாமே ஆட்ஸ். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஃபீட்ஸ் இதுலயே குரூப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, டிஃபரெண்ட் குரூப்ஸ்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிஃபரெண்ட் குரூப்ஸ் வந்து நீங்க சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களோட பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி. இது வந்து பிசினஸ் அக்கவுண்ட் கிடையாது. நீங்க பிசினஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி அ உங்க அதாவது லைக் மைண்டட் பீப்பிளோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ, அந்த ஃபீல்ட்லயே நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி பீப்பிள் இப்ப நம்ம ப்ராடக்ட் யாருக்கு தேவைப்படுமோ, அவங்க கிட்டலாம் வந்து நீங்க வந்து இந்த குரூப்ஸ் மூலமா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ Facebookல பேஜஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பேஜஸ்லயும் நீங்க இப்ப டிஃபரெண்ட் பேஜஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த பேஜஸ்லலாம் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நீங்களே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் கிரியேட் பண்ணலாம். ஜெய்ஸ்ரீ
ஓகேங்களா? ஸோ இதுல போயிட்டு கிரியேட் உங்களோட போஸ்ட், ஸ்டோரி, ரீல் இதெல்லாமே நீங்க கிரியேட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வேணும் அப்படின்னா பேஜ் இந்த மாதிரி தனியா, அதாவது உங்க பிசினஸ் பேஜ் வந்து இப்ப நீங்க பிசினஸ்லயே நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு காமன் பிசினஸ் நேம் வச்சுட்டு அதுல நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜ்ல வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் அதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இங்க உங்களோட பயோ கொடுத்தீங்கன்னா உங்களோட பயோ ஸோ இதுலயும் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத வந்து காமிக்குது. டெஸ்க்டாப், மொபைல் ஃபோன். ஓகேங்களா? இதுவுமே நீங்க வந்து உங்களோட கான்டாக்ட் கேக்குது www. பேஜஸ் எல்லாம் தனித்தனியா கிரியேட் பண்ணிருக்கீங்களா ஃபேஸ்புக்ல? இல்லம்மா ஒன்றும் கிரியேட் பண்ணல. என்ன யூஸ்மா ஆக்சுவலி இது பேஜ் கிரியேட் பண்றதுனால? இப்ப நீங்க ப்ரொஃபைல் ஒண்ணு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சார். சேம் ஓகே ப்ரொஃபைல் வந்து அதாவது நீங்க வந்து உங்களோட பிசினஸுக்காகன்னு ஒரு ஒரு பேஜ் வந்து நீங்க காமிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து இந்த பேஜஸ் ஸ்பெசிஃபிக்கா வந்து நீங்க மல்டிபிள் பிசினஸ் பண்றீங்க அப்படின்ற போது இந்த பேஜஸ் நீங்க வந்து ஒவ்வொரு பிசினஸுக்கும் செப்பரேட்டா கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அது அந்த ஸ்பெசிஃபிக் ஃபாலோவர்ஸ் வந்து நீங்க அதுல ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ யூபிஎஸ் விண்டோஸ்னா தனியா ஒரு கேட்டகரி ஓப்பன் பண்ணிட்டு இன்டீரியர் ஒர்க்ஸ்னா தனியா அது கேட்டகரி ஒரு பேஜஸ் ஓப்பன் பண்ணி அதுல மென்ஷன் பண்ணி கொடுக்கணுங்களா? ஆமா சார். ஸோ நீங்க வந்து உங்களோட பர்சனல் பேஜ்ல இருந்து இத வந்து நீங்க வந்து செப்பரேட்டா வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து இந்த பேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. உங்களோட ப்ரொஃபைல் நேமும் மாறிடுச்சு. சேம் இங்கேயும் வந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. நீங்க வந்து போஸ்ட் பண்ணனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். புதுசா ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் அக்கவுண்ட் டிஃப்ரெண்ட் பேஜ் ப்ரொஃபைல்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஒரே அக்கவுண்ட் தான் உங்களோட ஃபேஸ்புக் அக்கவுண்ட். பட் ஆனா அதுல டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிவேதிதா ஸ்ரீதரன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ ஓகே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேஜஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு வந்து உங்களோட அக்கவுண்ட் ஒண்ணு தான் இருக்கு. நீங்க வந்து பிசினஸுக்கு தனியா ஒண்ணு வச்சுக்கணும். ஒண்ணு வந்து உங்களோட பர்சனல் யூஸுக்காக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரே அக்கவுண்ட்ல டிஃப்ரெண்ட் பேஜஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஓகே தான் வந்து இந்த ஃபேஸ்புக் பேஜஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே. இப்போ ஸோ மின்னாடியெல்லாம் வந்து ஃபேஸ்புக் ஆர்கானிக் வந்து நல்லா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பீப்பிள் வந்து ரொம்ப கம்மியான பீப்பிள்ஸ் தான் ஃபேஸ்புக்ல வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்து ஃபேஸ்புக்ல வந்து நெறைய இப்ப ஃபேஸ்புக்குன்னா எதுக்காக வருவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றதுக்கு, அவங்க என்ன போஸ்ட் பண்றாங்க? ஏதாவது இன்னைக்கு நியூவா பண்ணியிருக்காங்களா? ஸோ அந்த மாரி செக் பண்றதுக்கு தான் வந்து நெறைய ஸ்பெசிஃபிக்கலி வந்து ஒரு சோசியலா கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த Facebook அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பிசினஸ் பர்ப்பஸுக்காகவும் வந்து ஃபியூ ஸ்மால் பிசினஸஸ் எல்லாம் வந்து Facebookல வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட பிசினஸஸையும் இதுல கொண்டு வர ஆரம்பிச்சாங்க.
ஸோ அந்த டைம் இனிஷியலா ஃபேஸ்புக் வந்த டைம்ல வந்து ஆர்கானிக் ரீச் நல்லா இருந்துச்சு. பீப்பிள் வந்து நெறைய வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சது. பட் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபேஸ்புக்கே வந்து அதுக்கு வந்து பீப்பிள் வந்து எப்பவுமே என்கேஜ்டா இருக்கணும். ஸோ அதனோட கோல் வந்து அதுதான். பீப்பிள் வந்து ஆடியன்ஸஸ் வந்து வெறும் மார்க்கெட்டிங் மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வந்து அவங்க என்கேஜ் ஆக மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களோட கம்யூனிட்டிய வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றனால, ஆட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க. Facebook ஆட்ஸ் கிரியேட் பண்றாங்க இல்லையா? அதுக்கு இருந்த ரீச் வந்து ஆர்கானிக்குக்கு இப்ப இருக்கிறதில்ல. ஸோ ஆர்கானிக் ரீச் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. வென் கம்பேர்ட் டூ Facebook ஆட்ஸ் ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் பீப்பிள் என்ன பண்றாங்க, Facebook ஆட்ஸ்ல போய் ஆட்ஸ் கிரியேட் பண்ணி மார்க்கெட்டிங் வந்து பண்றாங்க. ஸோ ஒரு Facebook வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா, அதுக்கு வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ, கவர் இமேஜ் இது 2மே வந்து நம்ம குடுக்கணும். இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து, இப்ப நீங்க பிசினஸா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ உங்களோட லோகோ ஓகேங்களா? கவர் இமேஜ் வந்து எதுவா வேணா இருக்கலாம். கான்டாக்ட் இன்ஃபோ, ஃபோட்டோஸ் ஆஃப் அதாவது அப்கமிங் ஈவென்ட்ஸ் இல்ல உங்க பிசினஸ்ல நடந்த ஏதாவது அச்சீவ்மென்ட்ஸ் இந்த மாரி கூட வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்ப டிஃபரெண்ட்டா ஒரு நம்ம பிசினஸுக்காக அப்படின்னு ஒரு பேஜ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுதான் இந்த டி அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுதான் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ. ஓகேங்களா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து லோகோ செட் பண்ணுவாங்க பிசினஸஸ்ல. இங்க பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, கிரே கலர்ல. இது வந்து கவர் ஃபோட்டோ. ஸோ இங்க வந்து நம்ம வேற ஏதாவது இமேஜஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரால கிளிக் பண்ணீங்கன்னா, சூஸ் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு இருக்கும். எய்தர் வந்து நீங்க ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லன்னா, நீங்க வந்து வேற ஏதாவது ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பிசினஸ்க்கு வந்து ஒத்து வராது. ஓகேங்களா? சப்போஸ் உங்களோட பிசினஸ்க்கு ஏத்த மாரி இருந்துச்சுன்னா, இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்களே வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அப்லோட் பண்றது வந்து பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ சைஸ் வந்து தம்ப்நெயில் சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து நீங்க அதையும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட லோகோ ஃபிக்ஸ் பண்ணாலும், அது வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, கரெக்ட்டா ஃபிட் ஆகுற மாரி அப்படின்னு போனீங்கன்னா, இங்க எடிட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா, இந்த பென்சில் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, அத வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்லோட் ஃபோட்டோ அப்படின்னு குடுத்துட்டு கிராப் பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி கவர் ஃபோட்டோவும் இங்க வந்து இங்க போயிட்டு கிளிக் பண்ணிட்டு சூஸ் கவர் ஃபோட்டோ அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ரீசன்ட் ஃபோட்டோஸ் இல்லாட்டி ஃபோட்டோ ஆல்பம்ஸ் எனக்கு வந்து இதெல்லாம் இல்ல ஆல்ரெடி அப்படின்னா, அப்லோட் ஃபோட்டோ. ஆல்ரெடி நீங்க வேற ஏதாவது ஃபோட்டோஸ் வந்து Facebookல வச்சிருந்தீங்கன்னா, அது காமிக்கும். இல்ல அப்படின்னா அப்லோட் ஃபோட்டோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து Facebook ஆட்ஸ் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ லேட்டரா வந்து
ஆர்கானிக் மார்க்கெட்டிங்கும் எப்படி பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் Facebook ஆட்ஸ்ல தான் நிறைய ரீச் இருக்கும் அப்படின்றனால நம்ம அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு லேட்டரா வந்து ஆர்கானிக்லயே வந்து எப்படி வந்து நம்ம பிசினஸ கொண்டு போறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆர்கானிக் அப்படின்னா ஆஸ் யூசுவல் நம்ம கூகுள் சர்ச் மாதிரி தான். ஆர்கானிக் அப்படின்னா வித்தவுட் காஸ்ட் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்றது வித் 0 காஸ்ட். ஓகேங்களா? அதே வந்து பே பர் கிளிக் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் Facebookலயும் வந்து நமக்கு Facebook ஆட்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குது நம்மளோட பிசினஸ வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதுதான் Facebook ஆட்ஸ். அதாவது நம்ம வந்து Facebookன்னு தனியா வந்து ஆட்ஸ் வந்து பண்ண முடியாது. நம்மளோட Facebookக்கு தனியா பண்ணணும்னாலும் பண்ணலாம். பட் அது கூட வந்து நம்ம Instagramமையும் இன்க்ளூட் பண்ணலாம் இதுல. ஓகேங்களா? அதனால தான் இத வந்து மெட்டா ஆட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இட் இன்க்ளூட்ஸ் போத் Facebook அண்ட் Instagram. ஓகே. இதுதான் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ, கவர் இமேஜ் அப்படிங்கிறது. இந்த மேல இருக்கிற 2மே இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? அதுக்கப்புறம் அபௌட் செக்ஷன். ரைட் பிலோ யுவர் கம்பெனி லோகோ. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி லோகோக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஸோ போஸ்ட்ஸ் இருக்கும். அது கீழ இங்க அபௌட் பேஜ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து உங்களோட பிசினஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க குடுப்பீங்க. அட்ரஸ், உங்களோட சர்வீஸ் ஏரியா, ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இமெயில். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பிரைவசி அண்ட் லீகல் இன்ஃபோ ஏதாவது இருக்கா? டிரான்ஸ்பரன்சி யாருக்கு யாருக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஓகேங்களா? அட்மின் இன்ஃபோ. ஈவென்ட்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா அது. ஸோ இது மாரி இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது உங்களோட பிசினஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து இங்க குடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க குடுத்திருக்காங்க. அதாவது டெல் எனிஒன் கமிங் டு யுவர் பேஜ் வாட் யுவர் பிசினஸ் டூஸ். உங்க பிசினஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு? உங்க பிசினஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த அபௌட் செக்ஷன்ல வந்து நீங்க குடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிளா வச்சுக்கலாம். பேசிக் இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் டீடைல்ஸ் அந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க இதுல குடுத்துக்கலாம். இது வந்து ஃபோர்ட் கம்பெனியோட அபௌட் பேஜ். ஓகேங்களா? ஸோ அதனோட பிசினஸ் இன்ஃபர்மேஷன், அது எப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, 1995 மிஷன் என்ன, கான்டாக்ட் டீடைல்ஸ் எப்படி குடுத்துருக்காங்க, மோர் இன்ஃபோல அபௌட் கம்பெனி ஓவர்வியூல எப்படி குடுத்துருக்காங்க, ஃபவுண்டேஷன் டேட், ப்ராடக்ட்ஸ், மைல்ஸ்டோன்ஸ் என்னென்ன ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அபௌட் அஸ் பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபோர்த் பேஜ்ல. ஸோ இதுல வந்து நீங்க வந்து இங்க see all அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். உங்களோட ஹிஸ்டரி அத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பேஜ்ல இருந்து ஆட் லைப்ரரிக்கு எப்படி போறது? ஸோ இது எல்லாமே இருக்கு. இது வந்து பேஜ் டிரான்ஸ்பரன்சிக்கு மட்டும் காமிக்குது. ஸோ பிரைவசி அண்ட் லீகல் இன்ஃபோ அப்படின்னா ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொன்னும் காமிக்கும். ஸோ இதுல போனீங்கன்னா உங்களோட பிரைவசி அண்ட் இன்ஃபோ பத்தி ஆட் பண்ணலாம். ஒர்க் அண்ட் எஜுகேஷன். ஸோ இது ஆக்சுவலா வந்து நான் கிரியேட் பண்ண ப்ரொஃபைல் வந்து பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்தே அப்படியே பண்ணனால சேம் அந்த மாரி காமிக்குது. ஸோ அட்ரஸ், சர்வீஸ் ஏரியா, வெப்சைட் அண்ட் சோசியல் லிங்க்ஸ். இங்க கீழ பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ரேஞ்ச், சர்வீசஸ் என்னென்ன குடுக்குறோம், லாங்குவேஜ், ஃபவுண்டேஷன் டேட். ஓகேங்களா? ஸோ உங்க பிசினஸ் இப்ப நீங்க பிசினஸ்க்காகன்னு பேஜ் ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கும். ஓகேங்களா?
உங்களோட ஐடியாஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்க பிசினஸ்ல ஏதாவது ஈவென்ட்ஸ் நடந்துச்சுன்னா, அந்த ஈவென்ட்ஸ் வந்து நீங்க இங்க அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களோட பிசினஸ வந்து உங்க பேஜுக்கு வர்றாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ Facebookல வந்து டைம்லைன் போஸ்ட் ஸோ இதுல வந்து அபௌட் அஸ்ல கீழ போனீங்கன்னா, உங்க ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கு, மூவிஸு, டிவி ஷோஸ், புக்ஸு, லைக்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் அபௌட் அஸ் பேஜஸ்ல தான். போஸ்ட்ல போனீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட போஸ்ட் வந்து நீங்க இங்க வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத காமிச்சிருக்கு. ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணது, ஒவ்வொன்னா சேஞ்ச் பண்ணது எல்லாமே. நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கேனோ எல்லாமே காமிச்சிருக்கு இது. ஃபோட்டோஸ் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன், அதெல்லாமே காமிக்குது. ஸோ போஸ்ட் நீங்க இப்ப கிரியேட் பண்றீங்கன்னா, அத எந்த மாரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பீப்பிளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாரி, உங்களோட பிசினஸ பத்தி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா, அத வந்து எய்தர் இமேஜாவோ, இல்ல ஒரு ஆடியோவோ, வீடியோவாவோ கிரியேட் பண்ணி, பீப்பிள் கிட்ட இன்ஃபர்மேஷனா கொண்டு போய் சேர்க்கலாம். ஓகேங்களா? இல்ல ஏதாவது ஆஃபர்ஸ் குடுக்குறீங்க, அந்த மாரி இருந்தா கூட வந்து, நீங்க வந்து போஸ்ட்ட கிரியேட் பண்ணி, ஆர்கானிக்கா வந்து போஸ்ட் வந்து குடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இந்த போஸ்ட் எல்லாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து தெரியும் அப்டின்னா, உங்களோட ஃபாலோயர்ஸ் ஆல்ரெடி நீங்க வந்து உங்களோட பேஜ் உங்களோட ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? இல்ல ஆல்ரெடி உங்களோட பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சவங்க, இல்ல நீங்க வந்து ஏதாவது கம்யூனிட்டில இருக்கீங்க அப்டின்னா, அந்த ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த போஸ்ட் வந்து விசிபிளா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கம்பெனி இண்டஸ்ட்ரி பத்தின ஆர்டிகில்ஸ் ஏதாவது நீங்க வந்து பப்ளிஷ் பண்றீங்க. அந்த ஆர்டிகிள்ஸோட லிங்க்க வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அங்க இந்த டைம்லைன் போஸ்ட்ல வந்து நீங்க குடுக்கலாம். ஓகேங்களா? ஈவன் உங்களோட பிளாக் போஸ்ட்டுக்கும் நீங்க இங்க Facebookல இருந்து உங்களோட பிளாக் போஸ்ட்டுக்கு நீங்க லிங்க் வந்து ஒரு பேக் லிங்க் மாதிரி கூட நீங்க குடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கூப்பன் கோட்ஸ் குடுத்து பீப்பிள வந்து ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து ஏதாவது ஆஃபர் மாதிரி குடுக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா Facebook ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் நீங்க ஆஃபர்ஸ் குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி கூப்பன் கோட்ஸ் கிரியேட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து குடுக்கலாம். ஓகேங்களா? புதுசா ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்ணீங்க அப்டின்னா கூட, அத வந்து ஒரு போஸ்ட்டா கிரியேட் பண்ணி Facebookல வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டூல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான லிங்க்ஸ் நீங்க வந்து பீப்பிள் கிட்ட ஷேர் பண்ணணும். உங்களோட ஃபாலோவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும் அப்டின்னா ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? வீடியோ ஷேர் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட் ஏதாவது நீங்க வந்து வெபினார் இல்ல ஸ்டால் ஈவெண்ட் ஏதாவது கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னா, அதெல்லாம் கூட நீங்க வந்து போஸ்ட் மூலமா வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ போஸ்ட் கிரியேட் பண்றது வந்து இங்க போயிட்டு கிரியேட் போஸ்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட போஸ்ட் வந்து கிரியேட் ஆயிரும். வாட் இஸ் தேர் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு கேட்கும். எய்தர் நீங்க இமேஜஸ் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, வீடியோ எதா இருந்தாலும் இதுல ஆட் பண்ணலாம். இல்ல லைவ் வீடியோ வந்து நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கனாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல ஏதாவது லொகேஷன் பேஸ்டா நீங்க வந்து பீப்பிள் கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்ல இல்ல வெறும் டெக்ஸ்ட்டா மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, வெல்கம் ஆல் டூ அவர் பேஜ் அப்படின்னு சொல்லி நாங்க ஏதாவது ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா, போஸ்ட்ல குடுத்தேன்னா போஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் பட்டனையும் ஆட் பண்ண சொல்லுது. வாட்ஸ்அப் பட்டன் ஆட் பண்ணோம்னா, நம்மளோட போஸ்ட்டோட சேர்த்து அந்த வாட்ஸ்அப் பட்டன் இந்த மாரி வந்து ஆட் ஆயிரும். ஸோ இங்க கிரீன் கலர்ல இருக்கிறது நம்மளோட போஸ்ட்டா இருக்கும். தட் மே பி எய்தர் டெக்ஸ்ட்டாவும் இருக்கலாம், இமேஜாவும் இருக்கலாம், வீடியோவாவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் நம்பரும் இங்க வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆயிடும். நம்மளோட வாட்ஸ்அப் பட்டன. ஓகேங்களா? ஸோ பீப்பிள் வந்து லைக் பண்ணாங்கன்னா லைக், கமெண்ட் பண்றாங்கன்னா கமெண்ட்ஸ் குடுப்பாங்க. இல்ல வந்து அவங்க ஷேர் பண்ண நினைச்சாங்கன்னா இந்த ஐகான் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்கா நம்ப பண்ற ஆட்ஸ் கரெக்ட்டுங்களா இது? பே ஆமா பண்ணாம சார். நம்ம ஆர்கானிக்கா ஆமாமா. பண்றது. ஆர்கானிக்கா பண்றது. ஓகே. ஜஸ்ட் சிம்பிளா அதாவது ஆர்கானிக்கா பண்றதுக்கு நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. அதெல்லாம் நம்ம ஃபர்தரா பார்ப்போம். இது வந்து ஓகே. பேசிக்கா ஒரு Facebookனா என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரொஃபைல் இருக்கணும். ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கணும். கவர் பேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து என்ன டிஸ்ப்ளே ஆகும்? ஃபீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம ஓகே. போஸ்ட் பண்ணோம்னா எப்படி பண்றது? அப்படின்றத பேசிக்கா நான் இப்ப ஓகே. சொல்றேன். ஆ. இன்னும் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ஆர்கானிக் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது அப்படின்றத Facebook ஆட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் ஆட் வாட்ஸ்அப் பட்டன் அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது வாட்ஸ்அப் பிசினஸ் பேஸ்டா நம்பர் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அது வந்து அசோசியேட் ஆயிரும் உங்களோட அக்கௌண்ட். அதை வந்து ஏதாவது ஐ திங்க் ஏதாவது கோடு இல்லாட்டி வேற ஏதாவது காமிக்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பர் கொடுத்து அதான் நமக்கு தெரியும். ஸோ போஸ்ட் நாட் நவ். இப்போதைக்கு நான் வாட்ஸ்அப் பட்டன் வந்து ஆட் பண்ணல. ஸோ இதுதான் வந்து டைம் லைன் அப்படிங்கிறது. நீங்க டைம் லைனா வந்து அப்பப்போ நீங்க என்ன கிரியேட் பண்றீங்களோ அதை இங்க நீங்க டைரக்டா கிரியேட் பண்ணிக்கலாம் போஸ்டா. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப வந்து நம்ம Facebook ஆட்ஸ்க்கு போகலாம். Facebook ஆட்ஸ் கம்ப்ளீட்டா பார்த்ததுக்கு அப்புறம் அகைன் வந்து Facebook வந்து ஆர்கானிக்கா எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Facebook ஆட்ஸ். எய்தர் வந்து நீங்க உங்களோட ப்ரொஃபைல் பேஜ்ல போயிட்டு மேனேஜ் ஆட்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? அதுல போகலாம். ஓகேங்களா? உங்களோட ஆட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. இப்ப இங்கே பார்த்தீங்கன்னா, இங்க கிரியேட்ஸ் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுலயே நீங்க போகலாம். ஓகேங்களா? கிரியேட் ஆட்ஸ். அது பே பண்ணி போணுமாமா? இல்ல இல்ல சார். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே. அக்கவுண்ட் இருக்குமா? ஸோ இது பேஜ் வந்து தான். பிசினஸ் மெட்டா பேஜ். பிசினஸ் சூட் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுல போனா எதுல கூட போணும்? நீங்க உங்களோட மேனேஜ். மெட்டா பிசினஸ் அக்கவுண்ட்டுக்கு வந்து போலாம். மெட்டா பிசினஸ் சூட் அப்படின்னு இருக்கு.
இல்லாட்டி எதுவுமே இதுல ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் வந்து இந்த ஆப்ஷன் எதுலம்மா காட்டுது? இப்போ சைட்ல இருக்கிறதெல்லாம் ஹோம் நோட்டிஃபிகேஷன் இந்த இதுல காட்டுது உங்களுக்கு. இல்லாட்டி நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட பிசினஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபார் இருக்குமா எக்ஸாம்பிள் பிசினஸ் அக்கௌண்ட் இருக்கு. இந்த ஆப்ஷன் ஃபோன்ல எப்படி காட்டுதுன்னு எனக்கு தெரியலம்மா. அதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. சிஸ்டம்ல எப்படி வருது? சைடுல உங்களுக்கு அந்த இந்த மாதிரி ஆப்ஷன் ஆப்ஷனே வரலைங்களா? இல்ல. அதான் அந்த சைடுல மெமரிஸ், குரூப்ஸ். மெட்டா ஏஐ ஃப்ரெண்ட்ஸ் அந்த அது இருக்குங்கம்மா. பேஜஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் சென்டர்னு இருக்கு. சப்போர்ட் ஈவெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பீப்புள் வீடியோஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. மெட்டா பிசினஸ் சூட் இல்லைங்களா? மெட்டா நீங்க பிசினஸ் வந்து மெட்டால போய் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால தான் அது காமிக்கல. இருக்குமா. மெட்டா பிசினஸ் சூட் இருக்கு. சாரி இருக்குமா. ஓகே. கீழே அப்ப இருக்கு. நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஓகே. இப்ப வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காமிக்கலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க அட்ரஸ் பார்ல போயிட்டு business.facebook.com அப்படின்ட்டு உள்ள போயிடலாம். ஓகே. business.facebook.com. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க உள்ள போன உடனே கிரியேட் யுவர் பிசினஸ் போர்ட்ஃபோலியோ இன் பிசினஸ் மேனேஜர் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? ஓகே. எய்தர் வந்து நீங்க உங்களோட பிசினஸ் அப்படி காமிக்கலன்னா உங்களோட ஃபேஸ்புக்ல இருந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ண சொல்லும். ஒன்ஸ் நீங்க உங்களோட ஃபேஸ்புக் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா லாகின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். கிரியேட் யுவர் பிசினஸ் போர்ட்ஃபோலியோ இன் பிசினஸ் மேனேஜர் யுவர் பிசினஸ் அண்ட் அக்கௌண்ட் நேம். ஏதாவது உங்களோட பிசினஸ் என்ன இருக்கோ அது வந்து நீங்க வந்து இங்க வந்து கொடுத்துக்கலாம். இந்த இது இப்போ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா கிளாஸ்? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு சார். ஓகே. தேங்க்யூ. ஸோ உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட பிசினஸ் இமெயில் அட்ரஸ், ஓகேங்களா? கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். கிரியேட்டிவ் பிசினஸ் இது எதுக்குமா பண்றது? இது கிரியேட்டிவ் பிசினஸ் போர்ட்ஃபோலியோன்னு இருக்குங்களா? இது என்ன இதுக்குமா இது? இது வந்து மெட்டா சூட், அதாவது ஃபேஸ்புக் பிசினஸ் அக்கவுண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. ஓகே. ஃபேஸ்புக் பிசினஸ் அக்கவுண்ட். ஓகே. மெட்டாவோட அக்கவுண்ட் வந்து மெட்டா பிசினஸ் சூட்டுக்கான அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்க. நீங்க ஓகே. ஆல்ரெடி இது கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ அதனால நீங்க கிரியேட் பண்ண வேண்டியது இல்ல. கிரியேட் பண்ணாதவங்க எப்படி பண்றது அப்படின்றதுக்காக காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க மெட்டால அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து நீங்க என்ன வந்து பிசினஸ் போர்ட்ஃபோலியோ கொடுத்தீங்களோ அந்த போர்ட்ஃபோலியோ வந்து இங்க வந்து விசிபிளா இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் காமிக்காது. நீங்க டைரக்டா மெட்டா பிசினஸ் சூட்டுக்கு போனீங்கன்னா உங்களோட ஆல்ரெடி கிரியேட் பண்ண அக்கவுண்ட்டுக்கு டைரக்டா போயிடும். ஓகேங்களா? இது வந்து இது வரைக்கும் நான் பிசினஸ் ஆடே நான் எதுவுமே பண்ணதில்ல. பிசினஸ் அக்கவுண்ட்னா என்னன்னே தெரியாது. இப்பதான் நான் புதுசா பாக்குறேன். இப்பதான் இனிமே தான் நான் இந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு தான் இந்த கிரியேஷன் இப்போ அக்கவுண்ட் எங்களை கிரியேஷன். பார்த்தா அந்த மெட்டா பிசினஸ் சூட்னு காட்டுது இல்லைங்களா ஃபேஸ்புக்ல? ஆமா. அது ஓகே கொடுத்தோன்னு வச்சுங்களேன். இன்ஸ்டால் அப்படின்னு கேக்குது. அதான் ஒரு அதோட ஆப் இன்ஸ்டால் பண்றதுக்கு கேக்குது. ஓ, எனக்கு விசிபிளா இல்ல. இருங்க அது என்னன்னு பாப்போம். சரி. நான் ஃபர்ஸ்ட் இல்லாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வரேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்படிதான் வந்து நம்மளோட பிசினஸ் அக்கௌண்ட் வந்து ஃபேஸ்புக்ல வந்து கிரியேட் பண்ணுவோம்.
Facebookக்கு மெயினா போறதுக்கு காரணமே Facebookல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள், பில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் வந்து என்கேஜ் ஆயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நம்மளோட ஆடியன்ஸ வந்து டார்கெட் பண்றது ஈஸி. பிளஸ் அதே சமயம் வந்து Facebookக்கும் காஸ்ட் எஃபெக்டிவ் வேல வந்து நம்ம வந்து நெறைய ஆடியன்ஸ வந்து ரீச் பண்ணலாம். அதுவும் இன்னொரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? காஸ்ட் எஃபெக்டிவ் அப்டின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஒன்ஸ் உங்களோட அல்காரிதம் அதாவது Facebook அல்காரிதம்க்கு ஏத்த மாதிரி உங்களோட ஆட்ஸ் ஆப்டிமைஸ் ஆகும்போது, உங்க ஆட்ஸோட காஸ்ட் வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க வந்து எப்படி வந்து ஆட்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம வந்து business.facebook.com அப்படின்னு உள்ள போயிட்டு அதுல உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த business.facebook.comல தான் நீங்க வந்து மல்டிபிள் ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து உங்களோட பிசினஸ் நேம், உங்க நேம், பிசினஸ் இமெயில் அட்ரஸ் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த 3மே காமிக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் டீடைல்ஸ், அதாவது இதுலயே போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதுல வந்து பிசினஸ் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த செட்டிங்ஸுக்கு போனீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து இதுல கண்ட்ரோல் இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒன்லி 1% தான் இருக்கும் அப்படின்னா 1%. இல்லை நீங்க மல்டிபிள் பீப்புள்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப உங்ககிட்டயே நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து கொடுக்கலாம். பிசினஸ் இன்ஃபோக்கு போனீங்கன்னா இங்க போய் உங்க பிசினஸ் பத்தின இன்ஃபோஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணலாம். உங்களோட பிசினஸோட லீகல் நேம், ஓகேங்களா? நீங்க சப்போஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லீகல் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, பிசினஸ் ஃபோன் நம்பர் என்ன, வெப்சைட் என்ன. ஓகேங்களா? ஸோ வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ், அதாவது இதுதான் காமிக்குதா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் காமிக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிசினஸ் ஹிஸ்டரி எப்போ கிரியேட் பண்ணீங்க, இப்போ வந்து அப்டேட் பண்ணிருக்கீங்க, அக்கவுண்ட் கிரியேஷன் லிமிட் எவ்வளோ ஆட் அக்கவுண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிசினஸ் லொகேஷன் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க கொடுப்பீங்க. ஸோ இதுதான் அங்க வந்து காமிச்சுது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஸோ இது வந்து இப்போ வந்து ஃபேஸ்புக்லலாம் வந்து பிசினஸ், அதாவது நீங்க நிறைய பிசினஸ் டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்றீங்க அப்படின்னா செக்யூரா இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபேஸ்புக் வந்து ஹேக் பண்றதும் ரொம்ப ஈஸி. ஸோ அதனால வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கிறது வந்து ஃபார் எவ்ரி ஒன், அட்மின்ஸும் மட்டும் இல்ல, எவ்ரி ஒன் யாரு வந்து அக்கௌண்ட் புதுசா அதாவது உங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்க்கணும்னாலும் ஆத்தென்டிகேஷன் இல்லாம ஓபன் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சிருக்கலாம் இனிஷியலாவே பிசினஸ் இன்ஃபோல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இமெயில் அட்ரஸ், இதெல்லாம் வந்து நீங்க வந்து டிஜிட்டல் பிசினஸ் இன்ஃபோல வந்து கொடுப்பீங்க. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் பில்லிங்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் போனீங்கன்னா நீங்க வந்து எது மூலமா வந்து பேமெண்ட் பண்ண போறீங்க, ஓகேங்களா? பேமெண்ட் மெத்தட்ஸ், என்னென்ன பேமெண்ட் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, அதெல்லாமே வந்து இந்த பில்லிங்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்ல வந்து காமிக்கும். ஏன் தனித்தனியா போகுதுன்னு தெரியல. செப்பரேட் விண்டோவா ஓபன் ஆகுது. அக்கவுண்ட்ஸ்ல போயிட்டு பேஜஸ் அப்படின்னு போனீங்கன்னா இங்க என்ன பேஜ் வந்து நீங்க ஆட் பண்ண நினைக்கிறீங்க? இப்ப நம்ம Facebookல எதுக்கு பேஜஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? சோ இந்த பர்பஸ்க்காக தான் ஆட் பண்றோம் நம்ம அங்க பேஜஸ். சோ போயிட்டு ஆட் அப்படின்னு போனீங்கன்னா ஆட் அன் எக்ஸிஸ்டிங் Facebook பேஜ். நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ண பேஜ் ஆட் பண்ணணும்னா கிரியேட் பண்ண பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ரெக்வெஸ்ட் சாட் ஆக்சஸ் டு அதாவது இப்ப நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து நீங்க உங்களோட ஃபுல் Facebook பத்தி குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட Facebook பேஜ் மட்டும் வந்து நீங்க ஆக்சஸ் குடுத்தா போதும். ஓகேங்களா? சோ அந்த ஆக்சஸ வச்சு அவங்க வந்து Facebook ஆட வந்து ரன் பண்ணுவாங்க. இல்ல கிரியேட் எ நியூ Facebook பேஜ். ஒரு நியூ பேஜ கிரியேட் பண்ணி அதுல இருந்து வந்து நான் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் பேஜ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஆட் எக்ஸிஸ்டிங் Facebook பேஜ் அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். எய்தர் உங்க Facebook பேஜ் நேம் இல்லாட்டி URL Facebookோட ப்ரொஃபைல் URL கொடுக்கணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்ரூவல் அந்த பேஜ்ல இருந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்ச உடனே நீங்க அந்த பேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் புதுசா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா புதுசா ஒரு பேஜ் நேம் இந்த பேஜ் நேம் வந்து உங்களோட பிசினஸ் நேம். புதுசா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஆல்ரெடி உங்களோட அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? அதுல புதுசா வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். சோ இந்த அக்கவுண்ட்டுக்கு இதுல ஒரு பேஜ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு அக்கவுண்ட் இருக்கு. சோ அந்த அக்கவுண்ட்ல வந்து இந்த பேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்குது. சோ ஐ அக்ரி டு த மெட்டா டர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பேஜ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். சோ இந்த பேஜ் வந்து இப்ப லிங்க் ஆயிடுச்சு உங்களுக்கு. உங்களோட மெட்டா சூட்டுக்கு வந்து லிங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிசினஸ் ஆசெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் இன்ஃபோ, அதுக்கப்புறம் பேஜ் கிரியேட் பண்ணீங்க. எந்த பேஜுக்கு வந்து நீங்க ஆட்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு. ஓகேங்களா? அந்த பேஜ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்தீங்க இதுலயே அப்படின்னா கிரியேட் பண்ணுங்களாம்மா இது? இந்த business.facebook.com குள்ள போய் இதெல்லாம் பண்ணணும் கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அதுல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்ட் வந்து ஓபன் ஆகும். சோ அந்த டேஷ்போர்ட்ல வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே. பிசினஸ் ஆசெட்ஸ்.
ஸோ இப்போதைக்கு ஆசெட்டா இருக்கிறது நீங்க கிரியேட் பண்ண பேஜ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜ் வந்து நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வியூ ஆன் ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்ப நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா மெட்டா அதுலயே நம்ம கிரியேட் பண்ணோம். அந்த பிசினஸ் பேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு வியூ ஆன் பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வியூ ஆன் ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு புதுசா கிரியேட் பண்ணீங்கன்னா இங்க போயிட்டு உங்களோட ப்ரொஃபைல் போட்டோ கவர் இமேஜ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அகெயின் அங்க சொன்ன மாதிரி தான் உங்களோட அபவுட் பேஜ்ல வந்து நீங்க என்னென்ன சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட பிசினஸ் பேஜா வந்து ஆக்ட் ஆக போகுது. இல்ல இந்த பேஜ் வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து வேற ஏதாவது பர்சனுக்கு வந்து அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. ஸோ இதுலயே வந்து நீங்க வந்து உங்களோட டொமைன் வெப்சைட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து நீங்க வந்து பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆசெட்ஸா நீங்க கிரியேட் பண்ணினாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட ஆட்ஸுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிசினஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. டேஷ்போர்டுக்குள்ள வந்து பேஜும் ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் யுவர் பிசினஸ் பேஜ் நேம் சுட் ஆட்டோ கம்ப்ளீட் பிலோ ஆட் பேஜ். ஸோ இது வந்து நீங்க ஆல்ரெடி இருக்கிற பேஜை ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டேஷ்போர்டுக்கு போனோம்னா கிளிக் ஆட் பேஜ்னு சொல்லிட்டு அந்த அதுல வந்து ஆல்ரெடி இருக்கிற பேஜ் ஆட் பண்ணணும்னா நீங்க அதுல டைப் பண்ணீங்கன்னா உங்களோட பிசினஸ் பேஜோட நேமை டைப் பண்ணீங்கன்னா அது வந்து ஆட்டோ கம்ப்ளீட்ல வரும். அது அந்த ஆட்டோ கம்ப்ளீட் மூலமா வந்து நீங்க வந்து பேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து அடுத்தது வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Facebook ஆட் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு. செப்பரேட் பேஜ் நேம் பண்றது. ஆட் அக்கவுண்ட்ஸ் ஆட் அக்கவுண்ட்ஸ்ல போனீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஆடுமே இல்ல. ஸோ அக்கவுண்ட்ஸ்ல போயிட்டு ஆட் அக்கவுண்ட்ஸ் இதுல போயிட்டு இப்போதான் புதுசா அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா கிரியேட் அண்ட் ஆட் அக்கவுண்ட் நேம் ஆட் அக்கவுண்ட் நேம்ன்றது மறுபடியும் இங்க வந்து உங்களோட பிசினஸ் நேம் தான். இப்போ ஒரு இது பிசினஸ் வேணும்னா நம்ம தனித்தனியா இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? எத்தனை வேணும் இல்ல எதனா லிமிட்ஸ் இருக்குங்களா எதனா? இல்ல சார், இப்ப நீங்க வந்து மல்டிபிள் பிசினஸ் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு மல்டிபிள் பேஜஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே. ஓகேங்களா? ஸோ இது ஒரே ஒரு பிசினஸ் அக்கவுண்ட் போதும் உங்களுக்கு. ஸோ அந்த பிசினஸ் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க மல்டிபிள் பேஜஸ் யூஸ் பண்ணி
மல்டிபிள் ஆட்ஸ் வந்து நீங்க ரன் பண்ணலாம். ஓகே. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் மெட்டா சூட் இன்னொன்னு கிரியேட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ மெட்டா சூட்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஆட் அக்கவுண்ட் மட்டும் நீங்க வந்து உங்களோட பிசினஸுக்கு ஏத்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிசினஸுக்கு டிஃப்ரெண்ட் ஆட்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா? ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் ஆட் அக்கவுண்ட்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள போயிட்டு. ஸோ நம்மளோட பிசினஸோட கரன்சி என்னவோ அதே கரன்சியை நம்ம கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் யூசேஜ் அக்கவுண்ட் வந்து நம்ம பிசினஸுக்கா இல்ல நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குற வேற ஒரு பிசினஸுக்கா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, மை பிசினஸ்னா மை பிசினஸ். ஆட் அக்கவுண்ட் ஆக்சஸ் வந்து கிரியேட் ஆட் அக்கவுண்ட். இந்த பேஜுக்கு தானா அப்படின்னு கேக்குது. ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா பேமெண்ட் இன்ஃபோ வந்து கேட்கும். ஸோ இங்க போய் ஆட் பேமெண்ட் இன்ஃபோல வந்து நீங்க வந்து பேமெண்ட் மெத்தடு. ஸோ இது வந்து லொகேஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டுக்குது பேமெண்ட் இன்ஃபர்மேஷனை. ஒன்ஸ் போனோன்னா இதுல வந்து உங்களோட பிசினஸ் லொகேஷன் அண்ட் கரன்சி அதுக்கப்புறம் டாக்ஸ் இன்ஃபோ கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்க ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நம்பர் பேனு அதெல்லாமே நீங்க கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஆட்ஸ் வந்து நீங்க பிசினஸ் பர்பஸ்க்காக வாங்குறீங்களா அப்படின்னு கேக்குது. அதுக்கப்புறம் இதை டிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு டன் கொடுக்கணும். ஓகேங்களா? சேவ் பண்ணி வைக்கணும் இந்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷன். வேற அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆயிடுச்சா? டாக்ஸ் இன்ஃபோக்கு அப்புறம் பேமெண்ட் மெத்தடு எப்படி பே பண்ண போறீங்க? ஸோ ஆட் அக்கௌண்ட் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஆட் அக்கௌண்ட், அதனோட ஐடி. ஓகேங்களா? ஓப்பன்ஸ் இன் ஆட் மேனேஜர். ஸோ ஆட் அக்கௌண்ட்ஸ்ல வந்து எனக்கு வந்து என்னோட ஆட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு. ஸோ இதுலயே வந்து நீங்க வந்து எய்தர் கார்டாவும் இல்ல நெட் பேங்கிங் மூலமாவும் பே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ பேமெண்ட்னா எவ்வளவு பண்ணணுமா? இப்ப அதுல பேமெண்ட் அது எதனா சொல்லுங்களா இல்ல நம்ம சும்மா அதுல நம்ம போட்டு வைக்கணுமா? எப்படி? இல்ல சார், இப்ப வந்து உங்களோட லிமிட் வந்து நீங்க வந்து ஆட்ல வந்து செட் பண்ணிடுவீங்க. இவ்வளோ சரி. அமௌண்ட் வந்து பட்ஜெட் செட்டிங்ல வந்து நீங்க செட் பண்ணிடுவீங்க. அதுக்கேத்த மாதிரி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அது வந்து உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் போகும். சரி, சரி. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன்ஸ் இன் ஆட்ஸ் மேனேஜர்னு சொன்னோம்னா இந்த மாதிரி adsmanager.facebook.com அப்படின்னு இந்த இடத்துல வந்து முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா கேம்பெயின்ஸ்
ஆட்செட்ஸ், ஆட்ஸ் இதெல்லாமே நம்ம கிரியேட் பண்ண போறோம். எப்படி வந்து கூகுள் பிபிசி ஆட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேம்பெயின் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆட் குரூப்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆட் குரூப்ஸ்ல வந்து ஒரு கேம்பெயின்ல வந்து எவ்வளவு ஆட் குரூப்ஸ் வேணாலும் இருக்கலாம். எவ்வளவு ஆட் குரூப்ஸ் இருக்குதோ அதே அளவுக்கு அதே மாதிரி ஒரு ஆட் குரூப்ல வந்து எவ்வளவு ஆட்ஸ் வேணா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ அதே மாதிரி தான் இங்கேயும் கேம்பெயின்ஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிரியேட் பண்ண போறது ஆட் செட்ஸ். ஓகேங்களா? ஆட் செட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் வந்து கேம்பெயின். கேம்பெயின்ல அகெயின் அப்ஜெக்டிவ் கிரியேட் பண்ணுவீங்க. என்ன அப்ஜெக்டிவ்? வெப்சைட் டிராஃபிக் வேணுமா, இல்ல சேல்ஸா, இல்ல பிராண்ட் அவேர்னஸ்க்காக கிரியேட் பண்றீங்களா, இல்ல என்கேஜ்மெண்ட்டுக்காக கிரியேட் பண்றீங்களா அப்படின்ற அப்ஜெக்டிவ் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட் செட்ல வந்து பட்ஜெட், ஷெட்யூலிங், டைம் ஷெட்யூலிங், ஆடியன்ஸ் செக்மெண்ட் அதெல்லாமே வந்து ஆட் செட்ல நடக்கும். ஆட்ல வந்து கிரியேட்டிவ்ஸ், இமேஜஸ், நீங்க என்ன இமேஜ் வந்து பீப்புள் ஆடியன்ஸ் கிட்ட காமிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஸோ அந்த செட் ஆஃப் மல்டிபிள் ஆட்ஸ், வீடியோஸ், டெக்ஸ்ட், கிரியேட்டிவ்ஸ் என்னென்ன கிரியேட்டிவ்ஸ் வந்து நீங்க காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களோட ஆட்ஸ்ல வந்து காமிப்பீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணணும். கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அப்ஜெக்டிவ் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? வந்து நம்ம வந்து கேம்பெயின் கிரியேட் பண்றோம் அப்படின்னா இங்க கேம்பெயின்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதுல போயிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுல வந்து உங்களோட பையிங் டைப் எப்படி வந்து பை பண்ண நினைக்கிறீங்க அப்படின்றத கேட்கும். எய்தர் ஆப்ஷன் இல்லாட்டி ரிசர்வேஷன். அதாவது ஆப்ஷன் அப்படின்றது என்னன்னா பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அது மூலமா கிரியேட் பண்றது. ஓகேங்களா? மேக்சிமம் ஆப்ஷன் தான் வந்து டிஃபால்ட்டா நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து மேக்சிமம் யூஸ் பண்றது கூட. அதுக்கப்புறம் வந்து அப்ஜெக்டிவ் டைப். அப்ஜெக்டிவ் டைப் நம்ம ஆல்ரெடி கூகுள் சர்ச்ல பார்த்த மாதிரி தான் இதுலயும் டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அவேர்னஸ் அப்படின்னா நீங்க வந்து உங்க பீப்புள் கிட்ட வந்து உங்க பிசினஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவேர்னஸ் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். இல்ல டிராஃபிக், அதாவது லிங்க்ஸ் கிரியேட் பண்ணி உங்க வெப்சைட்டுக்கு கொண்டுட்டு வர்றது, லேண்டிங் பேஜ் வியூஸ் மூலமா வந்து கூட்டிட்டு வர்றது, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் விசிட் பண்றது, அந்த அது மூலமா கொண்டு வர்றது. ஓகேங்களா? வாட்ஸ்அப் கால்ஸ் இந்த மாதிரி டிராஃபிக், அதாவது உங்க பிசினஸுக்கு வந்து நிறைய டிராஃபிக் கொண்டு வர்றது தான் இந்த டிராஃபிக் அப்படின்ற அப்ஜெக்டிவ். என்கேஜ்மெண்ட் அப்படின்னா அகெயின் இதுல வந்து வீடியோஸ் மூலமா கால்ஸ் அந்த மாதிரி உங்களோட ஆடியன்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணிக்கலாம். லீட்ஸ் அப்படின்னா ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி பண்ண வைக்கிறது, இல்லாட்டி வந்து மெசஞ்சர் மூலமா வந்து காண்டாக்ட் பண்றது, கால்ஸ் மூலமா காண்டாக்ட் பண்றது, அதெல்லாமே லீட்ஸ். ஆப் ப்ரமோஷன்ஸ் அப்படின்னா ஆப் இன்ஸ்டால் பண்றது, இல்ல ஆப் ஈவென்ட்ஸ் ஏதாவது பண்றீங்கன்னா அது. ஓகேங்களா? சேல்ஸ் அப்படின்னா கன்வர்சன்ஸ். அதுக்கப்புறம் வந்து உங்க கேட்லாக டவுன்லோட் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்றது. ஸோ அந்த மாதிரி, அதாவது உங்களோட ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ற பீப்புள், ரெடியா இருக்கிற பீப்புள், அந்த மாதிரி பீப்புளை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சேல்ஸ் அப்படின்னு போகலாம். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் வந்து நீங்க இங்க நம்ம இது செலக்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் வேற மாத்தினாலும் உள்ள ஆப்டிமைஸ் பண்றதுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இங்க சேல்ஸ் கொடுத்துட்டு உள்ள போய் நீங்க வந்து டிராஃபிக்கு ஆப்டிமைஸ் பண்ணணும், என்கேஜ்மெண்ட்டுக்கு ஆப்டிமைஸ் பண்ணணும், லீடுக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இதுதான் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்றனால அதுலயே போகணும் அப்படின்றது ஃபேஸ்புக்ல வந்து அவசியம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து என்ன பண்ண நினைப்போம், நம்மளோட சர்வீஸ் இல்லாட்டி ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் அப்ஜெக்டிவ் வந்து நம்ம செட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ சப்போஸ் இப்போ நீங்க வாட்ஸ்அப் நீங்க கேட்டீங்க இல்லையா, எனக்கு வாட்ஸ்அப் மூலமா பீப்புள் வந்து காண்டாக்ட் வேணும் அப்படின்ற டைம்ல வந்து நீங்க வந்து 2 அப்ஜெக்டிவ் செட் பண்ணிக்கலாம். இது டிராஃபிக் இல்லாட்டி என்கேஜ்மெண்ட். உங்க லீட்ஸ் வந்து உங்களை டைரக்டா வந்து வாட்ஸ்அப் மூலமா கனெக்ட் பண்ண அப்படின்னீங்கன்னா உங்களோட கேம்பெயின் அப்ஜெக்டிவ் எய்தர் டிராஃபிக்கா இருக்கணும் இல்லாட்டி என்கேஜ்மெண்ட்டா இருக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்கேஜ்மெண்ட்னு வச்சுட்டு கண்டினியூ போடுறேன். ஸோ கோல் அப்ஜெக்டிவ் வந்து இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது ரெக்கமெண்டட் செட்டப், அதாவது ஆல்ரெடி வந்து ஃபேஸ்புக்கே வந்து ஒரு செட்டப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. இல்லை நீங்கள் வந்து மேனுவலாகவே உங்கள் கேம்பெயினை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் மேனுவலாக கிரியேட் பண்ணுறது தான் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூ. ஸோ இந்த ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க, ஆட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இந்த ரெக்கமெண்டட் ஆப்ஷனுக்கு வந்து போகிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. பிகாஸ் ஃபேஸ்புக்லேயும் வந்து உங்களோட ஆட்ஸ் பற்றின டேட்டா பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரெகுலராக வந்து ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃபேஸ்புக் அல்காரிதம் ஏற்ற மாதிரி உங்கள் ஆட்ஸ் வந்து ஆல்ரெடி ஆப்டிமைஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த ரெக்கமெண்டட் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது மேனுவலாக போகிறது வந்து பெஸ்ட். கேம்பெயின் நேமும் சேம் வந்து நம்மளோட பிஸ்னஸ் நேம் கொடுத்துக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கேம்பெயின் நம்ம ஒவ்வொரு பிஸ்னஸுக்கு ஒவ்வொரு செப்பரேட் டிஃப்ரெண்ட் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து உங்கள் கேம்பெயின் நேம் கொடுத்தோன்னே கேம்பெயினோட பையிங் டைப் வந்து ஸோ கேம்பெயின் அப்ஜெக்டிவ் வந்து நம்ம ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம். என்கேஜ்மெண்ட் அப்படின்னா கேம்பெயின் ஸ்பெண்டிங் லிமிட் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த டைம்லேயே நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட் கொடுத்து லிமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து ரீச் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ லெட் இட் பி, இங்கேயே நம்ம வந்து ஸ்பெண்டிங்கை வந்து லிமிட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? உள்ள இன்னும் வந்து பட்ஜெட்டிங்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, அங்கே போய் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா பட்ஜெட் அப்படின்னு காமிக்கும். டெய்லி பட்ஜெட் எவ்வளோ ஐஎன்ஆர் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ யூ ஸ்பெண்ட் அன் ஆவரேஜ் ஆஃப் 20 per day. அதாவது இது எப்படின்னா வீக்லி ஸ்பெண்டிங் தான் எடுத்துக்கும். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது எப்படி அது சேம் ஒரு நாளைக்கு நம்ம 1000 தானே போட்டிருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு 1000 rupees வந்து ஸ்பெண்ட் ஆயிரும் ஆடுக்கு அப்படின்னு கிடையாது. வேரி ஆகும் இந்த அமௌண்ட் வந்து. எப்படி நான் அதை எடுத்துக்கோன்னா மேக்சிமமா வீக்லி ஸ்பெண்ட் எவ்வளோ அப்படின்றதான் எடுத்துக்கும். ஓகேங்களா? மேக்சிமமா ஒரு வாரத்துக்கு 7000 மேக்சிமம் அப்படின்ற மாதிரி தான் அது செட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 1 வீக்குக்கு வந்து எப்படி இருக்குன்னா 1 டே வந்து 500 rupees தான் ஸ்பெண்ட் ஆயிருக்கும். இன்னொரு டேஸ் பார்த்தீங்கன்னா 1700 வரைக்கும் வந்து ஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க வந்து ஆவரேஜா பெர் டே வந்து 100 rupees ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து பெர் டே மேக்சிமம் ஒரு நாளைக்கு வந்து 1750 வரைக்கும் ஸ்பெண்ட் ஆகும். வீக்லி வந்து உங்களோட வீக்லி ஸ்பெண்ட் வந்து 7000 இருக்கும். அதுதான் வந்து லாஜிக் இதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ 1000 டெய்லி பட்ஜெட் ஸ்பெண்ட் கொடுத்தனால ஒரு நாளைக்கு 1000 rupeesக்காக மட்டும்தான் ஆட் ரன் ஆகும் அப்படின்னு கிடையாது. பீப்புள் வந்து நிறைய பேர் என்கேஜ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதனோட லிமிட் எக்ஸீட் ஆகி 1750 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே இன்னும் சில டேஸ் வந்து
0 rupees ஒண்ணுமே ஸ்பெண்ட் ஆகாம கூட இருக்கலாம். ஒரு சில நாள் வந்து 500 rupees ஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஸோ வேரி ஆகும். ஆனா வீக்லி 7,000 வந்து உங்களோட பட்ஜெட் வந்து ஸ்பெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதுதான் கால்குலேஷன் இந்த பட்ஜெட். மேம் இப்ப அத வந்து டெய்லியும் வந்து எப்படி வேணாலும் வேரி ஆகும். ஆமா, டெய்லி வந்து அதாவது ஆடியன்ஸ் எப்படி என்கேஜ் ஆகுறாங்க அப்படின்றத பொறுத்து தானே. சோ அதனால ஏத்த வந்து மாதிரி. அது வந்து சேஞ்ச் ஆமா. உங்களோட ஆட் கிரியேட்டிவ்ஸ் வந்து இதுலயும் வந்து எப்படி சொல்லுங்க அருண்குமார். அதான் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 2000 கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் ஆகலாம். பட் ஆனா வீக்லிங்கிறது நம்ம போட்ட அந்த 7,000னா 7,000க்கு ஏத்த மாதிரி இதாகும், ரன் ஆகும். ஆமா, இப்ப நீங்க 1000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 7,000. ஓகேங்களா? 1 வீக்குக்கு நீங்க அந்த பட்ஜெட் செட் பண்றீங்க. அதுக்கு மேல போகாது, 7,000க்கு மேல போகாது. இப்ப நான் வந்து 2,000 போடுறேன் அப்படின்னா வீக்லி அந்த வீக்குக்கான பட்ஜெட் வந்து 14,000. ஓகேங்களா? அந்த வீக்குக்கான பட்ஜெட் வந்து 14,000. ஆவரேஜா 2,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம் பெர் டேக்கு அப்படின்றது. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து 3,500 வரைக்கும் ஒன் டேக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஒன்ஸ் 14,000 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீக்கோட பட்ஜெட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேல உங்க ஆட்ஸ் வந்து ரன் ஆகாது. புரியுதுங்களா? ஓகே மேம். ஸோ வீக்லி அதாவது நம்ம டெய்லி பட்ஜெட் கொடுத்தாலுமே அது வீக்லி தான் நமக்கு மேக்ஸிமமா எடுத்துக்கும். ஓகேங்களா? டெய்லி வந்து சேஞ்ச் ஆகும். அந்த வீக்குக்கு டெய்லி வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? 7 days அதுதான் அந்த அமௌண்டோட கணக்கு, பட்ஜெட்டோட கணக்கு. ஸோ கேம்பெயின் பிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுல வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் வால்யூம், காஸ்ட் பெர் ரிசல்ட் கோல்ல. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒரு ஒரு கோலுக்கு வந்து இவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் ஆகணும் அந்த மாதிரி செட் பண்ணணும், செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து ஹையஸ்ட் வால்யூம் வச்சுக்கிறது வந்து பெஸ்ட் சஜஷன். ஏன்னா வந்து இதுல போனீங்க அப்படின்னா உங்களோட ரீச் வந்து நிறைய பீப்புள் கிட்ட போய் ரீச் ஆகாது. ஸோ அது வந்து உங்களோட ஆடை வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் ஷெட்யூலிங் அப்படிங்கிறது வந்து இதுல வந்து கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மேனுவல் கேம்பெயின்ல வந்து போயிருக்கோம். ஸோ அதனால வந்து இதுல பட்ஜெட் வந்து நீங்க ஷெட்யூல் பண்ண முடியாது. இந்த டைமுக்கு தான் ரன் ஆகணும் அப்படின்னு நீங்க வந்து செட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த அத வந்து நீங்க வந்து வேற ஆப்ஷன்ல தான் பண்ணணும். இதுல இந்த நம்ம வந்து மேனுவல் கேம்பெயின் பண்ணனால இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஆட் ஷெட்யூலிங் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏபி டெக்ஸ்ட் அப்படின்றது என்னன்னா, இப்ப நம்ம வந்து நிறைய ஆட்ஸ் ரன் பண்றோம். அதுல பெஸ்டா எந்த ஆட்ஸ் ரன் ஆகுது அப்படின்றத நம்ம டெக்ஸ்ட் பண்ணி தானே கண்டுபிடிக்கணும். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஆட்ஸ் எது, பீப்புள் நிறைய பேர் என்கேஜ் ஆகுற ஆட்ஸ் எது அப்படின்றத நம்ம வந்து இந்த ஏபி டெஸ்ட்ல தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ எய்தர் ஏ அப்படின்றது ஒரு ஆடு, பி அப்படிங்கிறது ஒரு ஆடு. ஸோ இந்த ரெண்டு ஆட்லயும் எந்த ஆட் நமக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் நம்ம வந்து அடுத்தடுத்து ரன் பண்ணுவோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா கொடுக்குற ஆடை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? டிஸ்பிளே பண்ணாம பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஏ டு பி எந்த ஆட்ஸ் வந்து பீப்புள் கிட்ட நல்லா ரீச் ஆகுது, பீப்புள் வந்து ரெஸ்பான்ஸ் காமிக்கிறாங்க, அந்த மாதிரி ஆட் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். 2 ஆடை யூஸ் பண்ணி அதுல எந்த ஆட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு இன்னும் நம்ம ஒரு ஆட் கூட நம்ம பண்ணல. ஸோ அதனால ஏ டு பி டெஸ்ட் வந்து ஒன்ஸ் ஒரு 2 ஆட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஏ டு பி ஆட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஆட் செட் நேம். ஸோ இப்போ வந்து நம்மளோட கேம்பெயின் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ஆட் செட் நேம் டிஎம் கோர்ஸ் அப்படின்ற கேம்பெயின் கிரியேட் ஆயிடுச்சு. இங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து
கேம்ப் ஆட் செட். ஓகேங்களா? இந்த 4 டாட்ஸ் ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா? அது வந்து ஆட் செட். ஸோ ஆட் செட்ல வந்து இப்போ வந்து நான் வந்து ஆட் செட் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆட் செட் நேம். ஸோ இதுல போனீங்கன்னா உங்களோட கன்வர்ஷன் லொகேஷன், உங்களோட மெசேஜ் டெஸ்டினேஷன்ஸ் எதுவா இருக்கணும், அதாவது உங்களோட ஆட்லயே வந்து நீங்க கொடுக்க போறீங்களா, இல்ல கால்ஸ் மூலமா நீங்க எடுக்க போறீங்களா, இல்ல வெப்சைட்ல பீப்புள் வர்றது மூலமா என்கேஜ் பண்ண போறீங்களா? ஸோ என்ன ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்றது இருக்கு. ஸோ மெசேஜ் டெஸ்டினேஷன் அப்படின்னா நீங்க வந்து மெசஞ்சர், அதாவது ஃபேஸ்புக்ல மெசஞ்சர் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஃபேஸ்புக்கோட மெசஞ்சர் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் தெரியலீங்களா? ஸ்டாரிங்ல தான் இருக்கே. ஏபி டெஸ்ட்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இதுல அப்படியே இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியுதுங்களா? என்னது மேம் புரியல. சார் இருக்கு. ஸ்கிரீன் தெரியுது தெரியுதா? மேம். தெரியுது தெரியுது மேம். உங்களுக்கு தெரியலையா சார்? இப்பதான் மாறி இருக்கு. மேபி நெட்வொர்க் ஸ்லோவா இருந்திருக்கும் சார். ஸோ மெசேஞ்சர் யூஸ் பண்ணிருக்கீங்களா ஃபேஸ்புக்ல? ஓகே. மெசஞ்சர் யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க ஃபேஸ்புக்ல? யூஸ் பண்ணிருக்கேன் நான். மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. வாய்ஸ் வர மாட்டேங்குது. அருண்குமார் யூஸ் பண்ணிருக்கீங்களா மெசஞ்சர்? எஸ் மேம். எஸ் யூஸ். ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ வந்து உங்களோட மெசஞ்சர்ல வரணுமா? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மெசேஜ் டெஸ்டினேஷன்ஸ் எங்கே வரணும், உங்களோட பீப்புள் வந்து உங்களோட ஆட்ஸை பார்த்துட்டு எங்கே என்கேஜ் ஆகணும், மெசஞ்சர்லையா, வாட்ஸ்அப்லையா, இல்லை இன்ஸ்டாகிராம்லையா அப்படின்ற டெஸ்டினேஷன். ஓகேங்களா? இல்லை ஆன் யுவர் ஆடு பீப்புள் வந்து வீடியோலயே ஆட் பார்த்துட்டு அதுலயே வந்து உங்க போஸ்ட்லயே கமெண்ட்ஸ் மூலமா அந்த மாதிரி என்கேஜ் ஆகணுமா, இல்ல வந்து கால் பண்ணி உங்களோட பிசினஸ்ல என்கேஜ் ஆகணுமா, இல்ல உங்களோட வெப்சைட்ல லேண்ட் ஆகி பேஜஸ் வியூ பண்ணி உங்களோட ஆடியன்சஸ் என்கேஜ் ஆகணுமா, இல்ல ஆப் இன்ஸ்டால் பண்றது மூலமா என்கேஜ் ஆகணுமா, இல்ல ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து அவங்க வந்து என்கேஜ் ஆகணுமா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கோல் செட் பண்ணாலும் இங்க அகெயின் வந்து உங்களுக்கு நிறைய கேட்குது. நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்தனால இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்குது. நான் மெசேஜ் டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். மெசேஜ் டெஸ்டினேஷன்ஸ்னா என்கிட்ட மொபைல் இல்லை, ஸோ வெப்சைட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ சைட்ல பார்த்துட்டே வந்தீங்கன்னா காமிக்கும் சார். இப்போ அந்த வாட்ஸ்அப், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் தனித்தனியா இருக்கு இல்லைங்களா, அதுல கிளிக் பண்ணோம்னா எனக்கு வாட்ஸ்அப்ல தான் வேணும்னா தனியா காட்டுங்களா, இல்ல கீழே இதுலயே வந்தீங்கனாலே உங்களுக்கு காமிக்கும் இதுல வந்து நீங்க என்கேஜ் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. இன்னும் கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும் சார் உங்களுக்கு. சரி உங்க வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்றதுக்கும் இதுலயே ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இங்க சைட்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களோட ஆடியன்ஸ் சைஸ் வந்து எப்படி இருக்கு, 334 பில்லியன்ஸ் இருக்கு. இதுல வந்து 393 பில்லியன் பீப்புள் வந்து என்கேஜ் ஆவாங்க அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஆடியன்ஸ் வந்து ப்ராடா ரீச் இருக்கு அப்படின்றது வந்து இங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமா.
ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோல், அதாவது நீங்க வந்து எதுக்காக வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க? கன்வர்ஷன்ஸுக்கா? இல்ல வந்து பீப்பிள் உங்களோட லிங்க்க மட்டும் கிளிக் பண்ணா போதுமா? இல்ல லேண்ட் பேஜ் யூஸ்க்கு மட்டும் போதுமா? ரீச் மட்டும் போதுமா? இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் போதுமா? என்ன ரீசனுக்காக வந்து என்கேஜ்மென்ட் பண்றீங்க அப்படின்றது. ஸோ நான் வந்து மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னே குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மீனிங் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ லேண்ட் பேஜ் வியூஸ் அப்படின்னா, பீப்பிள் வந்து வெப்சைட்ல வந்து லேண்டிங் பேஜ் வந்து வியூ பண்றது. லிங்க் கிளிக்ஸ் அப்படின்னா, நீங்க குடுத்த ஆட்ஸ்லயே நீங்க லிங்க்ஸ் குடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த லிங்க்ஸ கிளிக் பண்றாங்களா அப்படின்றத பார்க்கறது ஒரு கோல். ஓகேங்களா? ஸோ நெறைய பீப்பிள்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் என்னோட கோல் அப்படின்னா, யூனிக் ரீச் குடுக்கலாம். இல்ல பீப்பிள் வந்து நெறைய தடவ என்னோட ஆட வந்து பார்க்கணும். ஆஸ் மெனி டைம்ஸ் அஸ் பாசிபிள் அப்படின்றப்போ, இம்ப்ரெஷன்ஸ் வந்து நீங்க குடுக்கலாம். மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் அப்படின்றத நான் இங்க குடுக்குறேன். இது எல்லாமே இந்த ஓகேங்களா? செட்டிங்ஸ் அடுத்தது உள்ள தான் வந்து நடக்கிற மாரி இருக்குமா அது? இல்ல சார், புரியல. இப்போ நம்ம பண்ற செட்டிங்ஸ் எல்லாமே இந்த மெட்டா பிசினஸ் சூட்ன்னு இருக்குங்களா, அதுல போனா ஆட்ஸ் மேனேஜர் அந்த இது ஓப்பன் அதுல ஆகுதுங்களா, இருந்து அதுல நம்ம தான் ஆட்ஸ் மேனேஜர், ஆமா. ஆமா. அதுல ஆட்ஸ் வந்துட்டு அதுல மேனேஜர்ல தான் இது தான் நம்ம எல்லாமே பண்ற மாரி இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா. கரெக்ட் சார். கேம்பெயின் கிரியேட் பண்றதுல இருந்து ஆட் செட் கிரியேட் பண்ணி, ஆட் ஓகே. கிரியேட்டிவ்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்றது வரைக்கும் எல்லாமே இதுல தான் இருக்கும். அது வந்து ஓகேங்களா? இந்த நம்ம மெட்டா சூட்டுக்கு போனோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே அதுக்கு எடுத்துட்டு போயிடுது. கரெக்ட்டுங்களா? அந்த இது நம்ம பண்ணும்போது. ஆமா. மெட்டா சூட்ல போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஆட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே. ஆட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம், அந்த ஆட் அக்கவுண்ட்லயே வந்து உங்களுக்கு ஓப்பன் இன் ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு காமிக்குது பாருங்க. ஓகே, ஓகே, ஸோ ஓகே. இந்த லிங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஆட்ஸ் மேனேஜருக்கு வந்து இங்க வந்துரும். ஓகே. ஸோ இதுல வந்து மெட்டா பிக்சல் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இப்ப எப்படி வந்து பீப்பிள்ஸ் வந்து என்கேஜ் ஆகுறாங்க நம்மளோட பிசினஸ்ல, எந்த மாதிரி ஆட்ஸுக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்ற டேட்டா எல்லாமே வந்து Facebook அல்காரிதம்ல வந்து சேவ் ஆகுற மாதிரி குடுத்துருக்கும் ஒரு ஆப்ஷன் தான் மெட்டா பிக்சல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டா பிக்சல் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களோட வெப்சைட்ல பீப்பிள் வந்து என்கேஜ் ஆகுறது, இல்ல அவங்களோட கால்ஸ் வந்து கிரியேட் ஆகுறது, அது எல்லாமே வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆ அப்டேட் ஆக ஆரம்பிச்சுரும் இதுல. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த ஆட் செட் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, இந்த ஆட் செட்டுக்கு வந்து நான் வந்து அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட்ஸ் மட்டும் இந்த ஆட் செட்ல இருக்கணும். நான் வந்து ஒரு 10 ஆட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, அந்த 10 ஆட்ஸ்ல எனக்கு நெறைய கன்வர்ஷன்ஸ் குடுத்த ஆட்ஸ் மட்டும் நான் ஒரு ஆட் செட்ல கிரியேட் பண்ணிக்கணும் அப்டின்ற கேஸ்ல வந்து, அந்த பிக்சல வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிரியேட் பிக்சல் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, பிக்சலுக்கு ஒரு நேம் குடுக்க சொல்லும். ஸோ இந்த பிக்சல் நீங்க கிரியேட் பண்ணணும்னா, கண்டிப்பா உங்ககிட்ட வெப்சைட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வெப்சைட் இருந்தா மட்டும் தான் இத கிரியேட் பண்ண முடியும். பிகாஸ் அது மூலமா தான் உங்க பிசினஸ்ல எத்தன பேர் கனெக்ட் பண்றாங்க அப்படின்ற டேட்டாவ வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்லாம் இருந்தா வராதுங்களாம்மா? ப்ளாகர்லாம் வச்சுட்டு இருந்தா வராதுங்களா? பிளாக் அ ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க இல்லையா? கண்டிப்பாம்மா. அதான் நாளைக்கு கேட்கறேன். பண்ணும்போது கண்டிப்பா பண்ணி பார்க்கலாம். சரி. ப்ளாகர் ஆக்சுவலா பார்க்கலாம். இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கும். எப்படி வந்து கனெக்ட் பண்றது அப்படின்னு. இதுலயே இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஏதாவது ஒரு நேம் குடுக்குறேன். ஸோ இப்ப நான் கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ கிரியேட் பண்ணோம்னா உங்களோட வெப்சைட் URL வந்து கேக்குது.
ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்ன குடுத்துருக்குன்னா, Shopify அப்படின்றது வந்து இது வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான வெப்சைட் கிரியேஷன் சைட் இது. ஓகேங்களா? இங்க வந்து ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி Shopifyல. WordPress அப்படின்றது ஈவன் WordPress மாரி இதுவும் ஒரு வெப்சைட் கிரியேஷன் சைட் தான் Shopify அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ WordPress அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆர் WooCommerce அப்படின்றது வாட்ஸ்அப்லயே கிரியேட் பண்ற ஒரு பிளகின் மூலமா ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்றோம் இல்லையா? அந்த WooCommerce. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து URL அப்படின்றத கொடுக்க சொல்லுது. நீங்க வந்து பிளாகர் கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமாம். ஸோ செக் பண்ணிக்குது. அக்செப்ட் பண்ணுதா? ஓகே. அக்செப்ட் பண்ணுது. ரைட் த கோட் நவ் டு மேக் யுவர் பிக்சல் ரெடி டு யூஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நீங்க வந்து எந்த வெப்சைட் கொடுத்தாலுமே அந்த வெப்சைட்டை செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே வரும். ஓகேங்களா? இங்க ரைட் சம் கோட் ஆன் யுவர் வெப்சைட் டு மேக் யுவர் பிக்சல் ரெடி டு யூஸ். யூ கேன் டூ திஸ் நவ் ஆர் லேட்டர் at a later time. Write the code now to make your pixel ready to use. So conversions API and Metapixel. ஸோ கன்வர்ஷன் ட்ராக்கிங்கோட உங்களோட மெட்டாபிக்சலும் வேணுமா? இல்லை மெட்டாபிக்சல் மட்டும் வேணுமா? ஒன்லி மெட்டாபிக்சல் டு சென்ட் வெப் ஆக்டிவிட்டி, லோடிங் எரர்ஸ், கனெக்டிவிட்டி இஸ் யூஸ். ஸோ உங்கள் வெப்சைட்ல ஏதாவது எரர்ஸ் இருக்கு அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து காமிக்கணுமா? இல்லை வி ரெக்கமெண்டட் யூசிங் கன்வர்ஷன் ஏபிஐ அண்ட் மெட்டா விச் ஹெல்ப்ஸ் யூ மோர் அக்யூரேட் கன்வர்ஷன் டேட்டா அண்ட் லோயர் இயர் காஸ்ட் பெர் ரிசல்ட். ஸோ இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்குது. ஸோ நம்ம கன்வர்ஷன் ஏபிஐயோட போகிறது தான் பெஸ்ட்டு. நம்ம கன்வர்ஷன்ஸ் தான் மெயினாக ட்ராக் பண்ண வேண்டியது. மேனுவலி இம்ப்ளிமெண்ட் ஏஐ இல்லாட்டி அதாவது கோடிங் வந்து கொடுக்கும். அதை வந்து நம்ம வந்து நம்மளோட இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும், பிளாகரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இல்லாட்டி செக் ஃபார் பார்ட்னர், இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களோட அதுக்கு லிங்க்டாக இருக்கிற வேர்ட்பிரஸ், Shopify அந்த மாதிரி போக சொல்லுது. நம்ம வந்து பிளாகர் அப்படின்றனால இன்ஸ்டால் கோட் மேனுவல்லி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இம்ப்ளிமெண்ட் கன்வர்ஷன் ஏபிஐ, டு நாட் ஃபர்கெட் எடிட்டர். ஓகே, கண்டினியூ. ஸோ அதில் வந்து நீங்கள் எதை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வியூ கண்டென்ட்டை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை கார்ட்டுக்கு போகிறது ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பேமெண்ட் இன்ஃபர்மேஷன், பர்ச்சேஸை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து இ-காமர்ஸ் அண்ட் ரீட்டெயிலுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பிளாக் அப்படின்ற போது நம்ம வந்து ஜஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷனலாக தான் பிளாக்ஸ் எழுதுவோம் இல்லையா? இல்லாட்டி அதர் பிஸ்னஸ் கேட்டகரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து வியூ கண்டென்ட்டு, ஓகேங்களா, கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்,
இதெல்லாம் வந்து நம்ம ட்ராக் பண்ற மாதிரி எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணுமோ லீடு, கான்டாக்ட், ஸோ பீப்புள் வந்து சர்ச் பண்றாங்க நம்மளோட கண்டென்ட்டை. ஸோ எந்தெந்த பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க, சைன் அப் பண்றாங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன் ஈவென்ட் டீடைல்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரணும் எல்லாத்துலயுமே. ஸோ ஈவென்ட் டீடைல் பேராமீட்டர்ஸ் ஸோ பிளாகர்ல பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. பட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணணும். இதே வெப்சைட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா இது வேணுமாம்மா அதுல? வெப்சைட் கொடுத்தீங்கன்னா நீங்க பிளக்இன் வந்து ஆட் பண்ணணும். வெப்சைட்ல வந்து இன்டெகிரேட் பண்றதுக்கு பிளக்இன் இருக்கு. இப்போ நீங்க வந்து வேர்ட்பிரஸோட இது கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இமெயில் யுவர் ப்ரொஃபஷனல் டெவலப்பர் தட் தே கேன் கம்ப்ளீட். ஸோ டெவலப்பர்கிட்ட கொடுத்து அந்த கோடிங்கை வந்து அதை வந்து அந்த இடத்துல வந்து இன்டெகிரேட் பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஒன்ஸ் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மெட்டா பிக்சல் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். சப்போஸ் வந்து இதே வந்து நீங்க வேர்ட்பிரஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே. எங்க போச்சு மெட்டா பிக்சல்? ஸோ நேம் யுவர் பிக்சல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கணும் பிக்சலுக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட வேர்ட்பிரஸ் போறேன்னு வச்சுக்கோங்க. மேம் பிக்சல்னா என்னது மேம்? டேட்டா வந்து அதாவது டேட்டா செட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது இப்ப வந்து ஃபேஸ்புக் அல்காரிதம் படி உங்களோட ஆட் ரன் ஆகும்போது, ஓகேங்களா, உங்களோட ஆட் வந்து நிறைய பீப்புள் கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆட் ரன் பண்ண உடனே வந்து ரீச் ஆயிடாது. ஓகேங்களா? ஸோ ஒரு 2-3 ஆட்ஸ் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒவ்வொரு ஆட்லயும் டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் டேட்டா, அதாவது அந்த அல்காரிதம்லயே சேவ் ஆயிருக்கு அந்த டேட்டாஸ் எல்லாமே. ஓகேங்களா? அந்த ஆடோட பெர்ஃபார்மன்ஸ், பீப்புள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க, பீப்புள் எங்க இருந்து வர்றாங்க, அந்த டீடைல்ஸ், அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து பிக்சல்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த டேட்டாஸை வந்து நம்ம ட்ராக் பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த பிக்சல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே மேம். ஸோ சி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு வந்துச்சு பாருங்க. ஸோ இதுல போனீங்க அப்படின்னா இது இன்டெகிரேட் பண்ண சொல்லுது. நிவேதா has invited you to set up conversion API, accepting invitation, get started to complete practice setup அப்படின்னு சொல்லுது.
ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ கன்வர்ஷன்ஸ் ஆக்சஸ் டோக்கன் வந்து பண்ண சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இது ஏபிஐயோட அப்படின்றனால இது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காமிக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஐடிஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஒவ்வொரு பிக்சலுக்கும் ஐடி. எனக்கு ஏபிஐ வேண்டாம் அப்படின்னா என்ன பண்றது? மெட்டா பிக்சல்ஸ் மட்டும் எனக்கு போதும். ஸோ இங்கே வந்து நம்ம வேர்ட்ப்ரெஸ் தான் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம செக் ஃபார் பார்ட்னர் இன்டகிரேஷனே கொடுத்துக்கலாம். ஸோ சூஸ் பார்ட்னரா வந்து வேர்ட்ப்ரெஸ் 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 அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து அப்லோட் பிளக்இன் இன்ஸ்ட்ரக்ஷன் காமிக்குது. ஸோ பார்ட்னர் வெப்சைட் நீங்க சோபிஃபை வேர்ட்ப்ரெஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாலேஷன் வந்து ஈஸியா இருக்கும். பிளக்இன்ல போயிட்டு நீங்க வந்து ஃபேஸ்புக் பிக்சல் அப்படின்னு இருக்கு பாருங்க. இஃப் யூ ஹாவ் ஏ பிளக்இன் ஆர் ஜிப் ஃபார்மேட் அண்ட் இன்ஸ்டால் இட் அப்லோடிங் ஹியர். ஸோ பிளக்இன்ஸ் போயிட்டு ஆட் பிளக்இன் பண்ண சொல்லுது. ஸோ இதுல என்ன பிளக்இன் அப்படின்னா ஃபேஸ்புக் ஃபார் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு ஒரு பிளக்இன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோட வேர்ட்ப்ரெஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இதுல வராதே வேற ப்ரொஃபைல் இதுல போயிட்டு உங்களோட வேர்ட்ப்ரெஸ்க்கு போகணும். உங்களோட வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்ட்ல வந்து பிளகின்ஸ்க்கு போயிட்டு ஆட் நியூ பிளகின் போயிட்டு இதுல போய் ஃபேஸ்புக் ஃபார் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பிளகின் போயிடுச்சா? ஃபேஸ்புக் ஃபார் வேர்ட்ப்ரெஸ். ஸோ
இந்த தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இந்த பிளகின் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு அதுல ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். ஒவ்வொன்னா சொல்லும் என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்ப வந்து Facebookக்கான பிளகின் யூஸ் பண்ண சொல்லிட்டு செட்டிங்ஸ்ல போய் கனெக்ட் யுவர் பிசினஸ் டு Facebook அப்படின்னு சொல்லுது. கிரியேட் அண்ட் ஆட் இன் ஃபியூ ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வரிசையா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுது ஒரு டிராஃபிக் யூஸ் பண்ணி. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஸோ ஆக்டிவேட்டும் ஆயிடுச்சு. ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து நீங்க செட்டிங்ஸுக்கு போயிட்டு Facebook ஃபார்ம் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு வருது. நமக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சா Facebook? Because required plugins are missing or inactive. Facebook for WooCommerce வேணும்னா நம்ம WooCommerce வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து WooCommerce வந்து கிரியேட் பண்ணல. அதனால வந்து செட் ஆக மாட்டேங்குது. நம்ம வந்து இத கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி WooCommerce பிளகினும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். அதாவது ப்ராடக்ட் பேஸ்டாவோ இல்ல நம்மளோட சர்வீஸை செல் பண்ற மாதிரி ஏதாவது வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்து இந்த பிளகின் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரிசையா வந்து அதுக்கப்புறம் வந்து கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு இந்த மெட்டா பிக்சல்ல. ஓகேங்களா? ஸோ அத நெக்ஸ்ட் ஒன்ஸ் நான் WooCommerce கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்க ஏதாவது செல் பண்ற மாதிரி ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்ற டைம்ல வந்து இந்த மெட்டா பிக்சல் வந்து ஆன்லைன்லயே வந்து உங்களுக்கு செல்லிங் நடக்குது அப்படின்ற டைம் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காஸ்ட் பெர் ரிசல்ட் கோல்லாம் நம்ம செட் பண்ண வேண்டியது இல்ல. அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாவே நம்ம விட்டுறலாம். அட்ரிபியூஷன் செட்டிங் எல்லாம் வந்து டிஃபால்ட்டாவே அது வந்து ஆல்ரெடி கூகுள் அல்காரிதம் பேஸ்டா தான் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுவும் நம்ம விட்டுறலாம். ஸ்டாண்டர்ட் அட்ரிபியூஷன் ரேட்ஸ் ஓகே. ஸோ பட்ஜெட் வந்து செலவு பண்ணிட்டோம். ஆடியன்சஸ் ஓகேங்களா? ஸோ ஆடியன்சஸ்ல வந்து சேம் அங்க நம்ம எப்படி ஆடியன்ஸ் செட் பண்ணமோ அதே மாதிரி தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆடியன்சஸ்ல. லொகேஷன் பேஸ்டு ஆடியன்சஸ் நீங்க வந்து ஸ்பெசிஃபிக் லொகேஷன் டார்கெட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நேரோவா கொடுக்காம ஒரு மேக்ஸிமம் ரீச் வர மாதிரி வந்து நம்ம கொடுக்கறது வந்து பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது மேப்ல வந்து நம்ம ஜாயின் பண்ற மாதிரி இல்ல சர்ச் லொகேஷன்ஸ் தமிழ்நாடு, இந்தியா,
ஸோ தமிழ்நாடு, இந்தியா. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ +2 கிலோமீட்டரா இல்லை கிலோமீட்டர்ஸ் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியால வந்து ரீச் ஆகும் உங்க பீப்புளுக்கு. ஸோ உங்களோட ஆடியன்ஸோட ரீச் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து இதுல காமிக்குது. எஸ்டிமேட்டட் ஆடியன்ஸ் சைஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி ஏஜ், ஜெண்டர் இதெல்லாமே காமிக்கும். ஓகேங்களா? மினிமம் ஏஜ் வந்து 18. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ், ஆல் லாங்குவேஜஸ் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இதை ரொம்ப நேரோ பண்ணாம ஓரளவுக்கு பீப்புள் ரீச் ஆகுற மாதிரி எஸ்டிமேட் பண்ணி ஆடியன்ஸ் செட் பண்றது வந்து பெஸ்ட். ஓகேங்களா? ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இல்லாம செட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பீப்புள் கிட்ட ரீச் ஆகும்போது உங்களோட ஆடோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஒன்ஸே நீங்க நேரோவா செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கன்னா ரொம்ப லிமிட்டடான பீப்புளுக்கு தான் போய் சேரும். உங்களுக்கு வந்து பார்க்க முடியாது. கரெக்டான ஆடியன்ஸ் யார் அப்படின்றத வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஒன்ஸ் உங்களோட ஆட் ரன் ஆகும்போது ஃபேஸ்புக் அல்காரிதம் வந்து ஒரு பெஸ்ட் பாசிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து தான் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களோட ஆட்ஸ் வந்து எந்த மாதிரி பீப்புளுக்கு ரீச் ஆகுது அப்படின்றத அதனோட அல்காரிதம் மூலமாவே ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட்ஸ் வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ டீடைல் டார்கெட்டிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆடியன்ஸ் செட் பண்றதுக்கு. அதையும் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து இதுலயுமே நிறைய ஆப்ஷன் இருக்கு. உங்க ஆட் வந்து எங்க பிளேஸ் ஆகணும். இப்போ வந்து அட்வான்டேஜ் பிளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின் போது கூகுளோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா வந்து அதுவே வந்து பெஸ்ட் பிளேசஸ்ல வந்து பிளேஸ் பண்ணிடும் உங்களோட ஆட்ஸ். இல்ல நீங்க மேனுவலா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மேனுவலா வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து நிறைய பிளேசஸ் காமிக்குது. ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்வொர்க், மெசஞ்சர். எனக்கு வந்து ஃபேஸ்புக்ல மட்டும் காமிச்சா போதும், இல்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மட்டும் காமிச்சா போதும், இதெல்லாம் வேண்டாம், ஆடியன்ஸ் நெட்வொர்க், மெசஞ்சர்லாம் வேண்டாம். ஸோ அதெல்லாம் வேண்டாம். இல்ல ஃபீட்ஸ் ஃபேஸ்புக் ஃபீட்ல மட்டும் காமிக்கணும், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபீட்ல மட்டும் காமிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் உங்க ஆட் வந்து எங்கே காமிக்கணும் அப்படின்றத நீங்க மேனுவலாகவும் டிசைட் பண்ணலாம். இல்ல ஃபேஸ்புக் அல்காரிதம் மூலமா ஃபேஸ்புக்லயே வந்து நீங்க வந்து டிசைட் அட்வான்டேஜ் பிளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கமெண்டட் ஆப்ஷனையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கமெண்டட் ஆப்ஷன் போறது வந்து பெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா வந்து கூகுள் அல்காரிதம் பெர்ஃபார்ம் ஆகும்போது மேக்சிமம் பீப்புள் வந்து எதுல என்கேஜ் ஆகுறாங்க உங்க ஆட்ல அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த ஸ்பெசிபிக் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு தான் உங்களோட ஆடை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதனால வந்து ரெக்கமெண்டட் ஆப்ஷனுக்கு போறது வந்து பெஸ்ட். ஸோ இவ்வளவுதான். நீங்க வந்து ஆட் செட் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து கேம்பெயின் எப்படி செட் பண்றது, ஆட் செட் எப்படி செட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். நாளைக்கு வந்து ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்றது, அதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இதெல்லாமே ஆல்ரெடி சேவ் ஆயிருக்கும். ஸோ நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டியதில்ல. நடுவில் நிறைய செட் பண்ணிட்டு மறுபடியும் இருந்து பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்ல. ஸோ எவ்ரிதிங் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிடுச்சு. ஆல் எடிட்ஸ் ஆர் சேவ்டு. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டியதில்ல. எங்க விட்டோமோ அங்கே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நீங்க வந்து Yeah, ட்ரை okay, பண்ணி ma'am. பாருங்க. பிசினஸ் மேனேஜர் போய் கிரியேட் பண்ணி பாருங்க, அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக்ல வந்து வேற என்னென்ன பாசிபிள் மார்க்கெட்டிங் இதெல்லாம் இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஓகேங்களா? சரி. ஓகே. ஓகே. நான் Okay, செஷன் ma'am. வைண்ட் அப் பண்றேன். Thank Thank you you. all. Thank you, ma'am. Thank you.